ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். புதுப்பித்தல் முதல் வாரம், அத்திமரம். தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற முடிவு கால நோக்கத்தை குறித்து நேற்று நான் தொடர்ந்து பேசினேன். அதை புதுப்பித்தல் என்ற ஒரே வார்த்தையில் தொகுத்து சொல்லிவிடலாம். புதுப்பித்தல் என்றால் காரியங்களை அதற்கு சரியான இடத்திலும் அதற்குரிய சரியான நிலையிலும் திரும்ப கொண்டு வருவதாகும் என்று நான் விளக்கினேன். யோவேல் புஸ்தகத்திலே காண்பிக்கப்பட்ட அடையாளங்களின்படி இது எவ்வாறு தேவனுடைய 2 உடன்படிக்கை ஜனங்களுக்கும் பொருந்தும் என்பதை நாம் பார்த்தோம். அதாவது அத்திமரத்தின் அடையாளமாகிய இஸ்ரவேலுக்கும் திராட்சை செடியின் அடையாளமாகிய சபைக்கும் இது எவ்வாறு பொருந்தும் என்று நாம் பார்த்தோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த புதுப்பித்தலின் கிரியைகளுக்காக வரலாற்றில் தேவன் ஒரு விசேஷமான நேரத்தை முன்குறித்திருக்கிறார் என்பதை இன்று நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். அதை காட்டிலும் முக்கியமாக இன்று நாம் அந்த முன்குறிக்கப்பட்ட நேரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் ஏன் விசுவாசிக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நான் முதலில் சங்கீதம் 102 சொல்லப் போகிறேன். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் சங்கீதக்காரனின் தனிப்பட்ட புலம்பலின் வார்த்தைகளை பார்க்க முடியும். அவனை சுற்றி எல்லாமே வறண்டு உலர்ந்து போனது போல காணப்படுகிறது. அவனை உற்சாகப்படுத்தக்கூடிய எதையும் அவனால் பார்க்க முடியவில்லை. ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கையும் இல்லை என்பதை தான் அவன் உணர்ந்தான். அதனால் அவன் தனிப்பட்ட விதத்தில் விரக்தி அடைந்தான், மன சோர்வுக்குள்ளாயிருந்தான். ஆனால் 12ஆம் வசனத்திலே அவன் தன் கண்களை அவனிடமிருந்து அவனுடைய தனிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் விலக்கினான். அவன் தன் கண்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தினான். கர்த்தர் மீதும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதன் மீதும் அவன் தன் கவனத்தை பதித்தான். உடனடியாக அவனுடைய புலம்பல் சந்தோஷமாய் மாறியது. அவனுடைய சிந்தையே உடனடியாய் முற்றிலும் மாறியது. இதை நாம் பின்பற்றுவதற்கு இது ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையை இழந்தவர்களாய் மன சோர்வுக்குள்ளாகி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய எதுவும் இங்கு இல்லை என்ற நிலையில் உங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டிருப்பதை முதலில் நிறுத்துங்கள். கர்த்தருக்கு நேராக உங்களுடைய கண்களை உயர்த்துங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்று செவி கொடுத்து கேளுங்கள். அந்த வார்த்தைகளால் உங்களுடைய சிந்தையை நிச்சயம் மாற்ற முடியும். சரி, இப்பொழுது நாம் எல்லோரும் சங்கீதம் 102 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதக்காரன் தன் கண்களை கர்த்தர் மீது பதித்து இருக்கிற நிலையில் அவன் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். 12ஆம் வசனம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். ஓ கர்த்தாவே, நீரோ என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து எப்பொழுதும் ஆளுகை செய்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பது நமக்கு நல்லது. அவர் ஒருபோதும் தன் ராஜரீகத்தை இழப்பதில்லை, துறப்பதில்லை. அவர் எப்பொழுதும் அங்கே இருந்து ஆளுகை செய்கிறார். இப்பொழுது முக்கியமான விஷயம் 13ஆம் வசனத்தில் வருகின்றது. 13ஆம் வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. சீயோன் என்பது தேவனுடைய உடன்படிக்கை ஜனங்கள் எல்லோரையும் வேத வசனத்தில் குறிக்கின்ற பெயர்கள் ஒன்று என்று நான் விசுவாசிக்கின்றேன். இவர்கள் எல்லோருமே ஒரு உடன்படிக்கையின் மூலம் தேவனோடு உறவு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த நேரத்திலே தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு தயவு காண்பிக்க போகிறார். தயவு என்ற வார்த்தை கிருபை என்ற வார்த்தைக்கான புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளோடு நேரடியான தொடர்பு கொண்டிருக்கிறது. இது எப்பொழுதுமே நம்மால் சம்பாதிக்க முடியாத அல்லது நமக்கு தகுதியில்லாத ஒன்றை குறிக்கின்றது. ஆனாலும் இதை நமக்கு கொடுப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடியால் இது நமக்கு கிடைத்திருக்கிறது. 14ஆம் வசனம். உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுக்கு மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். பாழாய் கிடந்த நிலையில் கூட தேவனுடைய உடன்படிக்கையின் ஜனங்களுடைய நிலையை குறித்து நமக்கு ஆழமான அக்கறை இருக்க வேண்டும். அவர்களுடைய பாழான நிலை நம்மை பரிதபிக்க செய்ய வேண்டும். 17ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். இவ்வுலகத்தில் எல்லா தேசங்களின் மீதும் அவற்றை ஆளுகை செய்கிறவர்கள் மீதும் ஒரு ஆழமான அழுத்தமான தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக தலையிடப் போகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன செய்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கும்போது பயத்தில் பின்வாங்கி அப்படியே திகைத்து போய் நிற்பார்கள். 15ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். புதுப்பித்தலின் இன்னொரு பெயர்
திரும்ப கட்டி எழுப்பப்படுவதாகும். தேவன் சீயோனை திரும்ப மீட்கப் போகிறார். அவர் சீயோனை திரும்ப கட்டி எழுப்பப் போகிறார். அவர் அப்படி செய்யும்போது அவர் தம் மகிமையிலே வெளிப்பட போகிறார். எல்லாவற்றையும் திரும்ப மீட்டெடுக்கின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்து தம் மகிமையில் வெளிப்படும் நேரம் வரும் என்று நான் நேற்று சொன்ன விஷயம் உங்களுடைய நினைவில் இருக்கும். ஆகையால் இந்த 2 வேத வசனங்களும் அப்படியே ஒத்துப்போகின்றது. 16ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தேவன் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். கிறிஸ்தவர்கள் ஜெபம் 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 என்று எந்நேரமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஆனால் ஒரு பதிலும் கிடைத்தது போல தெரியவில்லையே என்று நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, மிகவும் குறுகிய காலகட்டத்திலே தேவன் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்க போகிறார். சமீபத்தில் எருசலேமின் மேற்கு சுவர் பகுதியில் நான் இருந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் அந்த பட்டணத்தில் இருக்கும்போது நான் வழக்கமாக அங்கு செல்வேன். அந்த சுவர் பகுதியில் நான் அமைதியாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். ஆயிரக்கணக்கான தேவனுடைய ஜனங்களின் ஜெப விண்ணப்பங்கள் சிறிய சிறிய காகித துண்டுகளில் எழுதப்பட்டு சுவற்றின் சிறு சிறு விரிசல்களுக்குள் சொருகப்பட்டிருந்தன. எண்ண முடியாத அளவிற்கு அவ்வளவு விண்ணப்பங்கள் அங்கே இருந்தன. அவற்றை பார்க்கும்போது இவர்கள் இந்த ஜெப விண்ணப்பங்களை இங்கே சுவற்றில் சொருகிக் கொண்டே இருக்கின்றார்களே, ஆனால் ஒரு பதிலும் கிடைத்தது போல தெரியவில்லையே என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அந்த நேரத்திலே என்னை ஆட்கொண்டார். தேவனே என்னிடம் இவ்வாறாக பேசியது போல இருந்தது. ஒரு நாள் வரப்போகின்றது, அப்பொழுது மிக குறுகிய காலகட்டத்திற்குள் இந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நான் பதில் கொடுக்க போகிறேன். இப்பொழுது நாம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். பாருங்கள், இந்த வார்த்தைகள் நம்முடைய நன்மைக்காகவே எழுதப்பட்டிருக்கின்றன. காரணம், நாம் அந்த தலைமுறையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பல நூற்றாண்டுகளாக தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு தகுதியான விதத்தில் அவரை துதிப்பதில் ரொம்பவும் அசதியாகவும் மந்தமாகவும் இருந்துவிட்டனர் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு தகுதியான விதத்தில் நான் துதிக்கப்பட வேண்டுமென்றால் அதை செய்யும்படி ஒரு கூட்ட ஜனங்களை காலத்தின் முடிவில் நான் சிருஷ்டிக்கப் போகிறேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்று தெரியுமா? தேவன் இன்று பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிக்கொண்டே இருப்பது மூலம் அவர் ஒரு கூட்ட ஜனங்களை புதிதாய் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை துதிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தலைமுறையின் ஒரு பகுதியினராய் நாம் இருக்கின்றோம். காரணம், தேவன் தம்முடைய ஜனங்களின் சார்பில் தலையிடுவதை இப்பொழுதும் நாம் பார்க்கின்றோம். நான் வாசித்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்த சில எளிமையான உண்மைகளை நான் இங்கு சொல்லிவிடுகிறேன். முதலில், தேவனுடைய தீர்க்க தரிசன காலண்டரிலே அவர் தம்முடைய ஜனங்களுக்கு மனதுருக்கத்தையும் தயவையும் கிருபையையும் காண்பிக்கிறதுக்கென்று ஒரு நேரம் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக, அது தேவனுடைய தலையீட்டின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு எல்லா தேசங்களிடமும் பேசும். மூன்றாவதாக, கர்த்தர் சீயோனை திரும்ப கட்டி எழுப்புகிற அல்லது திரும்ப மீட்டெடுக்கின்ற கிரியை அவருடைய மகிமையான மறு வருகைக்கு முன் உடனடியாக நடக்கின்றது. நான்காவது, எண்ணற்ற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் நேரமாக அது இருக்கும். ஐந்தாவதாக, இந்த நேரத்தில் விசேஷமாக தம்மை துதிக்கும்படி கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை சிருஷ்டிக்கின்றார். எவ்வாறு இந்த புதுப்பித்தலின் காலகட்டம் அல்லது தேவனுடைய தயவிற்காக முன்குறிக்கப்பட்ட நேரம் குறிப்பாக அத்திமரத்தின் அடையாளமாகிய இஸ்ரவேலுக்கு பொருந்தும் என்று இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். கடந்த நூற்றாண்டின் முடிவுக்கு திரும்பி சென்று இஸ்ரவேலின் வரலாற்றில் முக்கியமான சம்பவங்களை நிகழ்த்த தேதிகளை சுருக்கமாக பட்டியலிடப் போகிறேன். இஸ்ரவேலை திரும்ப மீட்டெடுக்கிற கிரியை முக்கியமாக இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் நிகழ்ந்தது. நான் அந்த தேதிகளை சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்கின்றேன். 1987ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் முதல் சியோனிஸ்ட் உலக மாநாடு நிகழ்ந்தது. 1904ஆம் ஆண்டு சியோனிசம் அமைப்பின் தொலைநோக்கு தரிசனம் உள்ள தீர்க்கதரிசன தியோடர் ஹர்சில் தனது 44ஆம் வயதில் மரித்தார். அவருடைய மரணப்படுக்கையில் அவர் ஒரு தரிசனத்தோடு நம்பிக்கையாய் தெரிவித்த வார்த்தைகள் இவை: மற்றவர்கள் என்னை தரிசனக்காரன், சொப்பனக்காரன் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள். ஆனால் 50 வருடங்களுக்குள் என் தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொன்னார். அவருடைய மரணம் நிகழ்ந்தது 44 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் பிறந்தது, தரிசனமும் நிறைவேறியது. 1917ஆம் ஆண்டு 4 நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் மீது இருந்த துருக்கியின் ஆதிக்கம் இந்த வருடத்தில் தான் முடிவுக்கு வந்தது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதோடு யூதர்களுக்கென்று தனியாக
இஸ்ரவேல் தேசம் உருவாக வேண்டும் என்பதற்கு ஆதரவாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பால் 4 அறிக்கையின், அதாவது பால் 4 டிக்ளரேஷன் மூலம் தெரிவித்தது. அதுவும் இவரிடத்தில் தான் நிகழ்ந்தது. இப்பொழுது நாம் இன்னும் 2 முக்கியமான சம்பவங்களை பார்க்க போகிறோம். 1948 ஆண்டு கடைசியாக இஸ்ரவேல் தேசம் இறையாண்மை உள்ள ஒரு சுதந்திர தேசமாக உண்மையில் திரும்பவும் உருவெடுத்தது. 1967 ஆண்டு 2500 வருடங்களில் முதல் முறையாக பழைய நகரமான எருசலேம், அதாவது உண்மையான எருசலேம் நகரம் திரும்பவும் இஸ்ரவேல் அரசாங்கத்தின் கீழ் வந்தது. இஸ்ரவேல் அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மனுஷ வரலாற்றின் மையமாக இருக்கிற அந்த சிறிய நிலப்பகுதியை அவர்கள் திரும்பவுமாக நிர்வகிக்க ஆரம்பித்தார்கள். லூக்கா 21 அதிகாரத்திலே இயேசு பேசின வார்த்தைகளை நம் நினைவுக்கு கொண்டு வருவோம். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம், அதாவது பழைய நகர பகுதி, புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த முக்கியமான சம்பவங்களில் சில நிகழ்ந்தபோது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பிரிட்டிஷ் இராணுவத்தின் ஒரு போர் வீரனாய் நான் அங்கு 1944 வருடம் சென்றேன். பிரிட்டிஷ் இராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் 1948 வருடம் வரை நான் இஸ்ரவேல் தேசத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்தேன். முதல் அரபு யூத யுத்த காலகட்டம் வரை அது நீடித்தது. ஆகையால் நான் நேரில் பார்த்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என் தனிப்பட்ட கருத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் விடுதலையான போது மோசேயின் கீழ் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு விடுதலையின் பிரயாணத்தையும் பெரிய அற்புதத்தையும் காட்டிலும் மிகவும் பயங்கரமாய் பெரிய அளவில் இஸ்ரவேல் திரும்ப மீட்டெடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் தேவனுடைய இறையாண்மையும் வல்லமையும் வெளிப்பட்டதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதோடு கூட அப்படி நடக்கும் என்று தீர்க்க தரிசன வசனங்களும் அதை அறிவிக்கின்றன என்று நான் விசுவாசிக்கின்றேன். எரேமியா 16 அதிகாரம் 14, 15 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்தி விட்ட எல்லா தேசங்களிலுமிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த விடுதலை பிரயாணம் மிகவும் பெரிய அளவில் நிகழ்ந்த பயங்கரமான ஒரு அற்புதம். பல நூற்றாண்டுகளாக அந்த பழைய விடுதலை பிரயாணத்தின் நினைவிலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் பஸ்காவை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு விடுதலை பிரயாணம் வரப்போகிறது என்று அவர்களுடைய சொந்த தீர்க்கதரிசன வசனங்களே அறிவிக்கின்றன. எகிப்திலிருந்து மட்டுமல்ல, ஏதோ ஒரு தேசத்திலிருந்து மட்டுமல்ல, அடிமைத்தனம் மற்றும் உபத்திரவம் என்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து மட்டுமல்ல, வட தேசத்திலிருந்து அது ஆரம்பிக்கின்றது. அதிலும் முக்கியமாக ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவிலிருந்து அது ஆரம்பிக்கின்றது. காரணம், அது இஸ்ரவேல் தேசத்திற்கு வடக்கே இருக்கிறது. எங்கெல்லாம் தேவன் அவர்களை துரத்தி விட்டிருந்தாரோ அங்கிருந்தெல்லாம் தேவன் அவர்களை கூட்டி சேர்க்கிறார். அவர்களுடைய விடுதலை பிரயாணமும் ஆரம்பிக்கிறது. நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று தேவன் சொல்கிறார். நான் திரும்பி வர பண்ணுவேன் அல்லது திரும்ப மீட்டு கொடுப்பேன் என்று முக்கியமான வாக்குத்தத்தத்தை திரும்பவும் கவனியுங்கள். எரேமியா புஸ்தகத்திலே முன்கூட்டியே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாட்களில் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு விசேஷமான ஸ்லாக்கியம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் திரும்ப மீட்கப்படுகிற இந்த நிகழ்வு முதலில் பூகோள நிலப்பரப்பின் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நடக்கிறது. ஆனால் முடிவில் அது ஒரு ஆவிக்குரிய புதுப்பித்தலின் கிரியையாக நிகழ்ந்து முடியும். ஆமென்.